ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு அவருடைய சாயலை நமக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பரலோக தேவனுடைய அந்த சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளை வைத்து தேவன் நிறைவேற்ற விரும்புகிறார். God shares his own mission with us. இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. லைட் டிஸ்பெல்ஸ் டார்க்னஸ். இந்த வெளிச்சம் வருகிற பொழுது இருள் விலகி ஓடுகிறதா இருக்கிறது. ஒரு காலத்துல நம்ம இருட்டுக்குள்ளதான் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை இருளில் இருந்து விடுவித்து இன்றைக்கு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வசனம் நமக்கு தீபமாய் இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவருடைய அறிவாகிய ஒளியை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்க வெளிச்சத்துல வாழுகிறீர்களா? நான் கேட்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த லைட் அல்ல, ஆவிக்குரிய அந்த வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் உங்களை வழி நடத்துகிறதா? கடற்கரையில நீங்க பார்க்கலாம், அந்த கலங்கரை விளக்கம், the லைட் ஹவுஸ், அங்க தூரத்தில் இருக்கிற கப்பலுக்கு வழி காட்டும். இயேசுப்பா சொல்றாரு, உங்களை அப்படிதான் இந்த உலகத்துல நான் வைத்து இருக்கிறேன். ஆர் யூ ஷைனிங் ஃபார் காட்? whether the light of God is in you, உனக்குள்ளே அந்த தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறதா? கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் தேவனுடைய வெளிச்சம். இயேசு என்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் உன்னை அப்படிதான் வைத்திருக்கிறார். அதுதான் தேவ திட்டம். அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை போலவே எங்களை இந்த உலகத்தில் வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றினீரே, எமக்கு ஸ்தோத்திரம். நித்திய வெளிச்சம், இருளில் இருக்கிறவர்களுக்கு, தொலைந்து போனவர்களுக்கு வழி காட்டுகிற வெளிச்சமா எங்களை வைத்தபடினாலே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே வெளிச்சத்தை இழந்து ஆண்டவரே தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலே நீர் உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. Let them experience, let them walk in the light. They will see the eternal light. Amen. நித்திய வெளிச்சமாக உம்மை தரிசித்து உம்மிடத்திலிருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ராஜா. உடைய வார்த்தைகளை வழி நடத்தட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.